கல்வி என்பது அறிவிற்கானது நிலை மாறி வேலை வாய்ப்புக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் மனித குலத்திற்கு நல்லதா சுவாமி? நல்லதுமா இன்னைய காலத்துக்கு. ஏன்னா இப்போ அறிவுக்கு படிடான்னு உங்கள் பையனை படிக்க வச்சுக்கணும்னா பொழப்பு இல்லாத சுற்றுவான். ஆமாம், உண்மை இல்லையா? கார்பரேஷனில் எடுத்த ஸ்கூலில் எடுத்து போய் சேர்த்தவங்களாம் நல்ல படிப்பு சொல்லி தருவாங்க. ஆனால் அங்கே இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, துட்டு கிடையாது. 10 லட்ச ரூபா கட்டி 1ஆவதுலேயே சேர்க்குறானே. அப்போ ஏன் தமிழா தமிழா தமிழ் சுற்றுனா தமிழான்னு பேசின்னு இருக்கிறான். ஆனால் குழந்தை போய் அப்பா அண்ணா பலான்னு ஒரு ஆடை கொடுக்குறான், டாடின்னு கூப்பிடணும். மேடையில் மட்டும் தமிழை பற்றி பேசுகிறான். ஆனால் பிள்ளைகிட்ட சொல்கிறான் இங்கிலீஷில் பேசணும். அதுக்கு தான் 10 லட்சம் கட்டணும் உன்னை 1ஆவதுல சேர்க்கறதுக்கு. இன்னும் நீ படிக்கிறதுக்குள்ளே எத்தனை கோடி செலவு பண்ணணும்னு தெரியல அப்படின்றான். அப்போது படிப்புன்றது வயிற்று பசிக்காக படிக்கிறதாகி போச்சு, அறிவுக்காக படிக்கிறது இல்லை. இல்லையா? அதனால் அந்த படிப்பு இன்னைய காலத்தில் படிக்கலைன்னா திறமைக்கு எங்கேயும் வேலை கிடையாது. இல்லையா? முட்டாளாக இருந்தால் கூட அவன் படித்து சர்டிஃபிகேட்டை பார்த்து வேலை கொடுக்குறான். அவன் அறிவாளியாக முட்டாளான் தேர்ந்தெடுத்து வேலை கொடுக்கறதில்ல. அதனால் படிப்புக்கு அவசியம். முட்டாள் படிப்பு தான், ஆனால் தேவையாச்சு. அது எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தால் வேலையில் சுற்றுறானே. அதனால் படித்தால் மட்டும்தான் வேலை. அதனால் இந்த காலம் அப்படிலாமா பார்ப்போம். தற்போது ஆண்டிகள் அரசர்களாவதும் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் அமர்த்தப்படுகிறார்கள். முற்றும் துறந்த ஆண்டிகள் அரசனாவது ஏற்புடையதா சாமி? முற்றும் திறந்த முனிவர்கள் ஆட்சியில் வரவே முடியாது, எந்த காலத்திலுமே வர முடியாது. ஏன்னா முற்றும் துறந்தவனுக்கு ஒரு ஆட்சியே கிடையாது. அவன் தான் எல்லாத்தையும் இழந்துட்டான், அவனுக்கு எதுக்கு ஆட்சி? முற்றும் துறந்தவனுக்கு ஆட்சி கிடையாது. முற்றும் ஓனன்றவனுக்கு தான் ஆட்சிக்கு போவான். முற்றும் துறந்தவன் ஆட்சிக்கு போக முடியாது. முற்றும் துறந்த ஒரு ஆட்சியை விட்டுட்டு வந்தார் பத்திரகிரி. உஜினி நாட்டினுடைய பேரரசன். அப்படியே பட்டுவன் அந்த அரசபையை தூக்கி போட்டுட்டு பட்டினத்தார் பின்னாடி கோவணம் கட்டின்னு வந்தான். அப்போ மன்னன் முற்றும் துறந்தவன், ஆட்சி தேவையில்லை, நாடு தேவையில்லை, மொழி தேவையில்லைன்னு வந்தான் மத்திய பிரதேசத்துல இருந்து. ஆனா இன்னைக்கு முற்றும் துறந்தவன் யாருமே ஆட்சிக்கு போக முடியாது. முற்றும் துறந்த அவனுக்கு எதுக்கு ஆட்சி? அவனுக்கு எதுக்கு அரசியல்? அவனுக்கு எதுக்கு எலெக்ஷனு? எல்லாம் ஓனன்றவனுக்கு தான் ஆட்சிக்கு போக முடியுமா? முற்றும் திறந்தவன் ஆட்சிக்கு போக மாட்டான். முற்றும் திறந்து சிவன் கோயில் ஓரம் உட்காந்து நிற்பான். தனக்கான துணையை தானே தேர்ந்தெடுப்பதில் சமுதாயம் இவ்வளவு முட்டுக்கட்டை போடுகிறது, அது சரியா சுவாமி? தப்பு. ரைட்டு. 50-50. ஆமா, தேர்ந்தெடுத்துக்கலாம், ஆனா தேர்ந்தெடுக்க கூடாது. ஏன் தெரியுமா? இப்போ உங்க பொண்ணு இருக்குது. உங்க பொண்ணு எப்படி வாழணும்னு நீங்க அது பிறந்ததுலேருந்து ஒரு யூகம் பண்ணி வச்சுக்கிறீங்க. இல்லை, நம்ம பொண்ணு இப்படிலாம் வாழணும், இப்படிலாம் படிக்கணும், இப்படிலாம் அது கணவன் அமையணும் அப்படின்னு ஒரு யூகம் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆனால் உங்கள் பொண்ணு தானாக சுயமாக நான் தேர்ந்தெடுத்துக்கிறேமான்னு எவனையோ ஒருத்தனை புஷின்னு வந்து ஏற்றுப்பியா? முடியுமா? முடியாது. அடுத்தவன் ஏற்றுக்குன்னா என் மனசு ஏற்றுக்கும். ஆனால் என் பிள்ளை ஏற்றுக்குன்னா என் மனசு தாங்காது. ஏன்னா என் பிள்ளைக்கு நான் ஒரு யோகம் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ அந்த புள்ள செய்யறது தவறு இல்லை? கண்டிப்பாக தப்பு தானே? அப்போ ஏற்றுக்க முடியாது தானே? அப்போ சரிதான் நான் சொன்னேன். அதுதான் 50-50 சொல்லிட்டீங்க. அதே நேரத்தில் 50-50ன்னு அப்படி கிடையாது. அந்த 50 இப்போ உன் பொண்ணு எப்படியெல்லாம் வாழணும்னு ஒரு யோகம் பண்ணி ஒரு நல்ல கணவனை பார்த்து அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற, நல்லா வாழுது, இது சந்தோஷமான விஷயம். அதே நேரத்தில் சில தாய் தகப்பன் கணவன் மனைவிங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைகளுக்கு இவங்களால் அதுங்களுக்கு சொத்து சோகம் சேர்த்து வைக்க முடியலன்னாலும் பெண் வீட்டுக்காரனாண்ட போய் அவனை அடிமையாக்கி அவனை அழிக்கிறதுக்கு என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பொண்ணு கொடு, இவ்வளோ கொடு, இத்தனை சவரம் போடு. நீ பெத்த பிள்ளைக்கு போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண சொல்லிட்டு உன் பிள்ளை அவனுக்கு பிறந்த மாதிரி ஆகிட்டாதா? யோசித்தியா ஒரு நேரமானா? நீ பெத்த பிள்ளைக்கு உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணு, தப்பு இல்லை. ஆனால் அடுத்தவன் போய் பொண்ணு வீட்டுக்காரனாண்ட போய் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணு இல்லைன்னா வானான்றிய, தப்பு இல்லையா இது? அப்போ அந்த பொண்ணு சொல்லுது இப்படிப்பட்டவன் கல்யாணமே வானா எனக்கு, இப்படி கேட்காதவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்லதானே? அப்போ அது சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா சுவாமி, எவ்வளவு பெரிய விளக்கம் சாதாரணமா சொல்லிட்டீங்க. திருமணத்துல ஆண் பெண்ணுக்கு தாலி கட்டுறாங்க. ஆமா. அப்ப பெண் எதுவும் நம்ம பண்றது கிடையாது, அது இயற்பா இல்ல ஆணாதிக்கத்தை குறிக்குதா? யாருமா சொன்னது பண்ணலன்னு சொல்லிட்டு?
ஆணுக்கு பெண் எதுவும் பண்ணலைன்னுட்டு மெட்டி யார் போட்டுக்கிறான்? ஆம்பளையாவை போட்டுக்கிறான். இல்ல ஆண் காலில் மெட்டி யார் போடுறது? பெண்கள் தான் போடுறாங்க. பெண்ணு தானே போடுற. அப்போ இவனையே போட்டுடுறான். ஆனா அதை கழட்டி வச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் விட இவன் தாலி கட்டினது, இவன் தாலி கட்டினான் ஒரு பெண்ணு கழுத்துல. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தாலி கட்டின பெண்ணு எந்த பெண்ணாவது என் புருஷன் கட்டின தாலி தொகுதுங்கன்னு காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஊர்ல உலகத்துல முதல்ல 3 மாசம் வரைக்கும் நம்ம இப்ப வந்து 3 நாள் கூட இல்ல சார். 3 மாசம் வரைக்கும் வச்சிருப்பாங்க. 3ஆவது மாசம் தட்டாங்கையில குத்துட்டு செயினை வாங்கி மாட்டின்னு வந்துருவாங்க. அப்ப தட்டாங்க கட்டின தாலி தான் தான் கழுத்துல இருக்கிறதோட புருஷன் கட்டின தாலியே இல்லை இல்லையா? இது நாகரிக உலகம்ன்றாங்க. ஆனா இதெல்லாம் கூட மாத்திடலாமா? இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒரு 1000 பேர் எதிர ஒரு ஆம்பளை சிங்கம்ன்றவன் ஒரு இது மேல அம்மிக்கல்லு மேல பெண்ணுடைய காலை வைக்க சொல்லி அந்த காலை பிடிக்கிறானே, அதுக்கு சமம் இந்த தாலி கட்டுறதுதான் பெரிய விஷயமே. அந்த ஒரு நாள் தான் சாமி காலை பிடிப்பாங்க. ஒரு நாள் தான் அவங்க கூட தாலி கட்டினா, டெய்லியா கட்டினுக்கிறான். எல்லாமே ஒரு நாள் தான். ஒரு நாள் கால் பிடிக்கிறான். ஆனால் ஒரு ஆணு ஒரு பெண்ணை ஒரு அறை அறிஞ்சிட்டான். அந்த பெண்ணு அமைதியா போனாலும் அந்த பெண்ணுக்கு சிறப்பு. உண்மை இல்லையா? எப்படிப்பட்ட பெண்ணுடா, கணவங்காரன் அடிச்சான் தலை குனிஞ்சு போறாடான்னு பெருமையா பேசுவான். ஆனா ஒரு பெண்ணு ஒரு ஆணை ஒரு அறை அறிஞ்சா ஆகும், அவமானமா இருக்கும் அவங்களுக்கு. பெண்ணுன்றவளே உயர்ந்தவன் நான் பல வீடியோக்கள்ல பேசுறேன். ஆனால் அப்படிப்பட்ட பெண் குலத்தினுடைய காலை பிடிச்சுக்கு நான் சொல்றான், என் குடும்பம், என் வம்சம், என் மானம், மரியாதை எல்லாம் உன் காலடியில தம்மா இருக்குதுன்றான். இவன் கட்டின தாலியை விட அது கேவலமான விஷயமா? இந்த கிராமத்துல எல்லாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா கோயில்ல வரும் செருப்பு தோடினோம் தெரியுமா? அதை விட அவன் ஊர்ல இருக்கிற செத்து போயிடலாம். அவ்வளவு பெரிய அவமானத்தை இவன் அன்னைக்கு மனைவி காலில் சமாதானம் பண்றான். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு காலில் மெட்டி போடுறான். இப்பெல்லாம் யாரும் பொம்பளையே போட்டுக்குது இல்லையா? பொம்பளை இப்போ என்ன பண்றாங்க, ஆம்பளை ஒரு காலில் தானே மெட்டி போடுறான். ஆமா. ஒரு வாரம் பார்த்தா அந்த விரலும் ஃபுல்லா மெட்டி ஆகுது. ஃபுல்லா மெட்டி ஆகுது. இது என்னடா, ஒரு பொம்பளைக்கு ஒரு புருஷன் ஒரு மெட்டி போட்டா? இதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை சாமி. கால்குள்ள போட்டுக்கிறாங்கல்ல அப்படின்னு நினைக்க வேண்டியது நிலையில. ஏன்னு சொன்னா அதே மாதிரி கணவனுக்கு பெண்ணு மெட்டி போட்டான். ஒரு கல்யாணத்துலயோ ஒரு கூட்டத்துலயோ அவன் நடந்து போனான்னா அங்க இருக்கிற பெண்கள் அந்த காலை பார்த்தோன்னு ஒரு கல்யாணம் அந்த மாப்பிள்ளை இவர் நம்ம கண்ணு அவர் மேல படக்கூடாது அப்படின்னு அவங்க ஒதுங்கினதுக்கு ஆம்பளைக்கு மெட்டி போட்டான் இல்லையா? பெண்ணு தலை குனிஞ்சு போகணும், நிமிந்து போகக்கூடாது. இப்ப யாரும் குனியதில் இப்படிலாம் போறாங்க பொம்பளைங்க. ஆனா அந்த பெண்ணை பார்த்த உடனே இருக்கிற வாலிபருங்க அவளை ஏறெடுத்து பார்க்க கூடாது, மெட்டி இருக்குது, சவுண்டு கொலுசு எதுக்கு போட்டாங்க? அவள் வர சவுண்டை கேட்ட உடனே இவ கல்யாணம் ஆன பொண்ணு, இவளை நம்ம ஏறெடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு திரும்பணுன்றதுக்காக போட்டாங்க. கல்யாணத்தில் மோளம் அடிக்கிறேன், மோளம் அடித்துக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்மந்தங்குது? கல்யாணத்துக்கு வந்திருப்பான் ஒரு 1000 பேர், எல்லாருக்கும் நோட்டீஸ் வச்சிருக்குங்க. தாலி கட்டுற நேரத்தில் என்ன மாதிரி அவனை அர்த்தவுக்கா என்னப்பான். அவன் எத்தையாவது ஒன்று ஆவாத விஷயத்த பேசுவான். அந்த சத்தம் அந்த மணமக்கள் காதில் விழுகணும்னு அந்த சவுண்டில் அட்ரா தாலி கட்டும் போது எது உங்கள் விழுகதான். எவ்வளோ மங்களகரமான எவ்வளோ அறிவுபூர்வமான விஷயங்களை வச்சுக்கிறேன் தெரியுமா? இதை முட்டாள்தனமாக ஆக்கி வச்சுன்னு முட்டாளுங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சாதாரண இல்லை இந்து மத கல்யாணம். சும்மா ஒரு மோதிரம் போடுறது, ஒரு மாலை போட்டுக்கிறது, கைட்டிக்கிறது, அப்புறம் வேற வீட்டுக்கார வச்சுக்கிறது, நீ இந்த குழந்தையோட நீ போயிட்டு நான் இன்னொரு குழந்தை. அப்படி இல்லை இந்து மதம், புனிதமான மதம் இந்து மதம். அதனுடைய அருமை தெரியல, சொல்லவும் தெரியல, இவனும் தெரிஞ்சுக்கல, கெட்டு குட்டிச்சவராகினுக்குது. கண்டிப்பா சார். பெண் என்று ஒரு புனித பொருளுமா அது சாதாரண மந்தல். இப்போ கூட என்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து கேட்டார், எங்கள் சம்சாரம் சேர்த்து 3 மாதம். நான் தான் சொல்றேன், ஒரு மனைவி வச்சிருந்து ஒரு கணவன் வாழ்ந்துட்டான்னா அந்த மனைவி செத்துட்டான்னா முழு மனுஷனே கிடையாது, அரை மனுஷன் ஆயிடுவான் அன்னைக்கே. நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து 2 குழந்தைய பெற்றுட்டான். ஒரு கணவன் இறந்து போயிட்டான்னா 10 பாத்திரம் தேய்ச்சாவது அந்த 2 குழந்தைய அருமையா காப்பாற்றிடுவா ஒரு தாய். ஆனா இவன் கம்பெனியில வேலை செய்து 10 லட்சம் சம்பளம் வாங்கினா கூட அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியாது.
அதான் ஒரு இதில் சொல்லுவாங்க இல்லைங்களா, 8 ஊர் தகப்பனாலையும் ஒரு குழந்தைய காப்பாற்ற முடியாது, ஆனால் ஒரு தாய் தாயால காப்பாற்ற முடியும். சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா தாயினுடைய கண்ணு வந்து அந்த குழந்தைங்க மேலேயே இருக்கும். தகப்பனுடைய கண்ணு வந்து பார்க்கும்போது மட்டும்தான் இருக்கும், மற்ற நேரத்தில் பணத்து மேல தான் இருக்கும். அதனால அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. அதனால தந்தையினுடைய வளர்ப்புல குழந்தைங்க கெட்டு போயிடும். ஏதோ ஒன்று நல்லா இருக்கும், ஆனால் தாயினுடைய வளர்ப்பு தான் சிறந்தது. அந்த மனைவியும் கணவனும் வாழ்ந்து நல்ல அன்போட வாழ கணவன் மனைவி வந்து அந்த மனைவி இறந்துட்டாள்னா அவன் வாழ்வு அறவாழ்வு தான். அவன் எவ்வளோ கோடி வச்சிருந்தாலும் அவனுக்கு யூஸ் ஆகாது. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், 2 பேரும் சுயநலத்தில் வாழறீங்க, நீ சம்பாதிச்சுன்னு வந்து கொடுப்பியா, நீ நல்லா இருக்கணும்னு நான் எங்கள் சம்சாரத்துக்கிட்ட சொல்லுவேன். நான் தூங்குறேன், என்னை கொன்னுடலான்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் ஒரு கண்ணில் தான் தூங்குவேன், ஒரு கண்ணை திறந்துக்கினே இருப்பேன், கல்லுகில் போட்டு போகிறீங்கன்னா. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கணவன் இருந்தால் அவன் டெய்லி 50 ரூபாய் பதவி செலவு கொடுக்குறான், கவர்மெண்ட்டில் வேலை செய்வான். அதே நேரத்தில் அந்த கணவன் இறந்துட்டா அவளுக்கு பணமும் வருது, தொழிலும் கிடைக்குது, பீரோ சாவி அவளுக்கு இதில் வந்துடுது. அதனால என்ன பண்றாங்கன்னா நிறைய மனைவிமார்கள் கணவனை காலி பண்றாங்க. ஆமாம்மா, கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களை மட்டும் சொல்றேன் நான். நிறைய பேர் இப்ப கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் கேட்கறாங்க. கவர்மெண்ட் மாப்பிள்ளை கேட்கறதுக்கு என்ன காரணம் சொல்றேன். இல்ல, கவர்மெண்ட் மாப்பிள்ளை கேட்கறதுக்கு என்ன காரணம் சொல்றேன். ஆனால் கூலி வேலை செய்யற கணவன் மனைவி இருக்கிறாங்க தெரியுமா, அந்த கணவன் தூங்கும் போது அவ போய் காலை தொட்டு கும்பிட்டுட்டு வரான். ஏன்னா நம்ம கணவன் நல்லா இருந்தா தானே இன்னைக்கு போய் 10 ரூபா சம்பாதிச்சு வர முடியும், அந்த 10 ரூபா சம்பாதிச்சா தானே நம்ம குடும்பம் நல்லா இருக்க முடியும்னு கணவனை கடவுளாக்கி கும்பிடுறான். ஆனா அந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யற கணவனுங்களும் ஆபத்து காத்துக்கினே இருக்குது. ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். மீடியாவில் கூட சொல்றேன், கவர்மெண்ட்ல வேலை செய்யற கணவன்மாருங்க கொஞ்சம் ஜாகிரதையா வாழுங்க. ஏன் பொண்ணு கொடுக்குறவன் எங்க வேலை செய்யறேன்னு ஏன் கேட்கறான், கவர்மெண்ட்ல வேலை செய்யறான்னு கேட்கறான். திடீர்னு இவன் செத்து போட்டான்னாக்கா நம்ம பொண்ணு வாழும். கவர்மெண்ட்ல வேலை செய்யலைன்னா பொண்ணு பிச்சை எடுக்க வேண்டியதா வரும். அதனால கவர்மெண்ட்ல வேலை செய்யற மாப்பிள்ளைங்களை தேடுறாங்கம்மா. எல்லாருமே கவர்மெண்ட்ல வேலை செய்வாங்களா? கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களாம் உத்தமனா? இல்ல கவர்மெண்ட்ல வேலை செய்யறவனா அயோக்கியனா? எது வேலை செய்யறவனும் உத்தமா இருக்கிறான், வேலை செய்யறவனும் அயோக்கியம் இருக்கிறான். வேலை வெட்டியே இல்லாத அன்னாடம் சம்பாதிச்ச கோடீஸ்வரன் அவரை உத்தமனும் இங்க இருக்கிறான், வேலை வெட்டி இல்லாத. அதனால மன சம்பந்தப்பட்டதுமா, இது தொழில் சம்பந்தப்பட்டது இல்லை. அதனால வாழ்க்கைன்றது அவன் வாழறத பொறுத்து தான் அந்த அமையும். இதுதான் முக்கியம். அவன் எண்ணங்களை அடக்கி வாழ்ந்தான்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எண்ணங்களை விரிச்சு வாழ்ந்தான்னா அவன் வாழ்க்கை சிதறி போயிடுமா. இதுதான் வாழ்க்கையினுடைய நிலை. அந்த காலத்துல வந்து கணவர் இறந்த உடனே மனைவி வந்து உடன்கட்டை ஏறிடுறாங்க. அதனுடைய கருத்து என்ன? நல்ல பழக்கம் அது, நல்ல கருத்து மாதிரி. ஏன் சொல்றேன்னா, நான் கூட ஒரு வீடியோவில் என்ன கேட்டிருந்தாங்க அந்த கேள்வி. இப்போ அப்போ சொல்லியிருந்தேன் நான், கணவன் இறந்துட்டா, இப்போ இளமையில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சு, ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் வாழ்ந்துட்டு அந்த கணவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் விபத்தோ ஏதோ ஒன்று இறந்து போகிறான். ஆனால் அந்த பொண்ணு எந்த விஷயத்துக்காவது போக முடியுமா? முடியாது. ஒரு நல்ல விஷயத்துக்கு அது என்னமோ தீண்டத்தகாத மாதிரி அந்த பெண்ணை ஓரம் கட்டிடுவாங்க. ஒரு பொட்டு வைக்கக்கூடாது, ஒரு எதிர வரக்கூடாது, ஒரு 4 பேர் நல்ல காரியத்தில் போகக்கூடாது, இப்படின்னு அவாய்ட் பண்ணுறாங்கல்ல. இதெல்லாம் இல்லாமல் ஊருக்குள்ள இருக்கிற பராந்தங்க கொத்த நினைக்கும். உண்மை உண்மை இல்லையா? ஏன்னா அதுக்கு திக்கு இல்லை. அதனால அதை கொந்தி கொதிரி போட்டுரும். அதை விட அது ஒரு பாதுகாப்பு தேடிக்கிறது நல்லது தானே. மறுமணம் செய்யறதுக்கு ஒன்றும் தவறு இல்லை, அதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது, ஒரு ஒழுக்கமாக வாழ வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? அதனால மறுமணம் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் ஆதியில் அப்படி இல்லை. இன்னைக்கு மறுமணம் பண்ணிக்கிற அளவுக்கு மாப்பிள்ளைங்க ரொம்ப டிமாண்ட் ஆகிட்டாங்க, மணமகளுங்க அதிகமாக இருக்கிறாங்க. அன்னைக்கு மணமகளே கம்மி, மணமகனும் கம்மி. அதனால் கணவன் இறந்த பிறகு இவ இருந்து அசிங்கப்படுறதை விட கணவனோட உடன்கட்டை ஏறிட்டோன்ட்டு அன்றைக்கி உடன்கட்டை வச்சாங்க. அதனால் அந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 3 மாதம் துக்கம், அதுக்கப்புறம் கெட்ட பேர் இல்லை. ஆனால் இன்னைக்கு வாழ வெட்டி ஆகும்போது அந்த பெண்ணை விட தாய் தகப்பன் நொந்து 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 வேதனை பண்ணுவோம். அதனால் இந்த இளமையில் விடோவாகிற பெண் பசங்களுக்கு மறுமணம் செய்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறே இல்லை. இதுதான் என் கொள்கைமா. கண்டிப்பாக சொல்லுமா. இந்த திருமண பந்தம் புனிதமானது என்றால் ஒரு முறை இணைந்தவர்கள் மறுபடியும் பிரியக்கூடாது என்று இந்து மதம் சொல்கிறது. இது இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்கக்கூடியதா? இன்றைக்கு இல்லைம்மா, பெண்ணு பெண் தான். ஆமாம் சார்.
ஆனால் அன்றைக்கு இருந்த மானம் ஆண் தான் பெண்ணும் தான். ஆனால் மனநிலை மட்டும் அன்னைக்கு இருந்த நிலை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கும் அதே பெண் அதே ஆண், அன்னைக்கும் இதே பெண் அதே ஆண். ஆனால் அன்னைக்கு இருந்த மனநிலை இன்னைக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிஜ வாழ்வு வாழறத விட பகுட்டு வாழ்வு அதிகமாக. இந்த பகுட்டு வாழ்வால் பிரிவு அதிகமாகி போயிடுச்சு. பிரிவு அதிகமாகத்தால எல்லா கேஸும் கோர்ட்டில் உட்காந்துங்குது. அதனால கணவன் மனைவி இணையிறாங்க தெரியுமா, அது சாதாரணமான விஷயம் இல்லை. அதை சொல்றாங்க சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டதுன்னு. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தோணலை. ஏன்னா சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டா இங்க சாகவும் மாட்டான், அவன் விட்டுட்டு ஓடவும் மாட்டான் இல்லையா? ஏன்னா அங்கே அக்ரிமெண்ட்லாம் போட்டு தான் அனுப்புவாங்க, இல்லைன்னா உள்ள தள்ளிடுவாங்க. இது இங்கே தான் நிச்சயிக்கப்படுது, இரு மனங்கள் தான் நிச்சயிக்கப்படுது. ஆனால் அந்த மனம் இணையக்கூடாது, இணைஞ்சிச்சுன்னா பிரியக்கூடாது இல்லையா? அப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை உன்னுடைய சந்ததிக்கு வழிகாட்டும், வரும் சமுதாயத்துக்கும் வழிகாட்டும், உன் சந்ததிக்கும் வழிகாட்டும், உலக சமுதாயத்துக்கும் வழிகாட்டும். ஆனால் உன்னுடைய தவறால உன் சந்ததியும் கெடும், வருங்கால சமுதாயமும் கெடும். பொண்ணு இட்டுன்னு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு நிறைய படிச்சிருக்குது, ஆனால் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த அம்மா நம்மக்கிட்ட உபதேசம் வாங்கினாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, குரு காலில் போய் ஆசிடுவாங்க, நான் ஏன் அந்த காலில் போய் விடணும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், அதை ஏன் கம்பல் பண்ணுற, விட்டுறா தானே வரும் அப்படின்னு. அங்கே போய் உட்காந்துக்கிச்சது. சரின்னு நான் பேசி நின்றுட்டு நான் உள்ளே போயிட்டேன். தபன்னு பின்னாடியே ஓன காலை புருஷன் அழுவுது உள்ள. அப்போ சொன்னேன், இங்கே அழுவக்கூடாது, சிரிக்கணும், சிரிச்சா போதாது, சிந்திக்கணும். நீ ஒரு வயசு பொண்ணு, இப்படியே தான் சொன்னேன். என்னடா சாமியார் இப்படி பேசுகிறாரு நினச்சிக்காதீங்க, நான் உண்மையை பேசுவேன். நான் எப்பவுமே நான் சும்மா மறைச்சிக்கிறிச்செல்லாம் பேச மாட்டேன். நான் சொன்னேன், நீ ஏதோ கோணையும் மானியம் மாந்தினாவோட உன்னை சமூகம் விட்டுடும், கிளி மாதிரி இருக்கிற உன்னை பழம் மாதிரி கொண்டிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கொண்டு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு தாயும் தகப்பனும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு. அந்த குறிப்பிட்ட காலம் தானோடனே கணவன் தான் பாதுகாப்பு. நீ சமூகத்தில் தனித்து ஒரு பெண்ணால் வாழவே முடியாது இந்த சமுதாயத்தில் அப்படின்னு பேசிட்டு போயிடுச்சு. ஒரே மாசத்துல கல்யாணம் ஆகி வச்சான். போன 2 வாரத்துக்கு முன்னே எல்லாம் கிளம்பி மதுரை இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னம்மா அப்படின்னு, எனக்கு கனவு கண்ட மாதிரி இருக்குது சாமி, 1 மாசத்துல கல்யாணம் ஆயிடுச்சு, பெங்களூர்ல ஐடி கம்பெனியில் மாப்பிள்ளையும் வந்துட்டார். அப்புறம் வீட்டுக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி பேசி அமிச்சேன். அந்த பொண்ணு சொல்லிட்டு போகும்போது என்கிட்ட கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆச்சு. அந்த பொண்ணு சொல்லிட்டு போது, ஆன்மீகத்துக்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. என்ன சொல்லுது, பேசியிருக்கிறீங்க? ஆமாம்மா பேசிக்கிறேன், நான் அடுத்த மாதம் வருவேன், எனக்கு உபதேசம் கொடுக்கணும் நீங்கள் நினச்சி வாமா தரேன் அப்படின்னு. அது மாதிரி ஏன்னா இன்னைய சமுதாயம் பெண்ணுன்றது ஒரு காந்த பொருள் மாதிரி சாதாரணமாக நினச்சிடாது. அது எல்லா பொருளையும் இழுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அது இழுக்கும்போது துப்பேரி இப்போ நல்ல இரும்பு கண்ட இரும்பெல்லாம் போய் ஒட்டிக்கும் அதில் இல்லையா? இன்னைக்கு அப்படி தான் பெண்களுடைய வாழ்க்கை செதஞ்சு போயின்னு இருக்குது. அதனால் பெண்ணு எப்பவுமே ஒரு பாதுகாப்பாக வாழறது நல்லது. அதே நேரத்தில் பெண்ணு தாய் தப்பம் யாருமே நம்ம பொண்ணு எப்படின்னா போட்டோன்னு வாழ வைக்குமா, அப்படி அந்த மாதிரி வாழ வைக்கிறவங்க உண்மையான தாய் தப்பனாக இருக்க முடியாது. உண்மையான தாய் தப்பம் எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த தாய் தப்பனுடைய பேச்சை மீறி உன்னுடைய வாலிப கோளாறால் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கின்னு பின்னாடி தாய் தப்பம் விட்டாண்ட நிற்காதீங்க. அதனால் தாய் தப்பம் பேச்சை கேளுங்க, அருமையான வாழ்க்கை வாழுங்க, சமூகத்துக்கு நீங்கள் ஒரு அடையாளமாக இருங்க. அதுவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு அறிவுரையாக இருக்கும். சித்தர்கள் எல்லாம் பாடல்களை பாடினாங்க, ஆனால் எழுதுந்து சீடர்கள் தான். அதில் சில கருத்துக்கள் வேறுபட்டு இருக்கலாம், மொழி சேஞ்சும் இருக்கலாம். ஆனால் ஐயா சொன்ன புத்தகங்கள் மிகவும் அருமையாக இருக்குது. எல்லாரும் படித்து பாருங்கள், வாங்கி பாருங்கள். அதில் எல்லா விளக்கமும் கொடுத்துருக்கார், கொடுக்காத விளக்கமே கிடையாது. ஏன் புண்ணியத்தை விற்க முடியுமா? இதுக்கு ஒரு சின்ன கதை மாதிரி சொல்கிறேன். ஒரு விறகு வெட்டி டெய்லி விறகு வெட்டி பொழைச்சிட்டு இருந்தான். ஒரு நாள் அவனுடைய விறகு யாருமே வாங்கலை. ஒரு பண்டிதர் வீட்டுக்கு போயிட்டு விறகு வாங்கிங்க அப்படின்னு, நீ சொல்கிற விலைக்கு என்னால் வாங்க முடியாதப்பா. நான் சுருக்கமாக சொல்கிறேன், இது கதை ரொம்ப பெருசு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்கிற விலைக்கு நான் என்னால் கொடுக்க முடியாது, நான் அவங்க கொடுக்குற விலையை நீ வாங்கிக்கணும். சரி ஐயா அப்படின்னாரு. பசி எடுக்குது, சாப்பாடு போடுங்கன்னாரு. சாப்பாடு போடுறாரு.
இந்த சாப்பாடு எனக்கு போட்டுட்டீங்களே, உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் 20 பேருக்கு தினமும் போடுறேன், எனக்கு கோவிலில் நிறைய வருமானம் வருது, அந்த வருமானத்தை வச்சு நான் டெய்லி அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னாரு. டெய்லி இந்த விறகு வந்து நீ இங்கேயே எனக்கே கொடு அப்படின்னுவார். சரி நான் இங்கேயே கொண்டு வந்து கொடுக்குறேன், யாரும் வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கொண்டு வந்து கொடுப்பேன். ஒரு நாள் வந்து அந்த பண்டிதர் வந்து சொல்கிறாரு, என்னால் வாங்க முடியலப்பா, என்கிட்ட காசு கிடையாது, அதனால் என்னால் முடியாது. சாப்பிட உட்காந்துருப்பார். அப்போ வந்து இவர் வெறி வெட்டி போன உடனே, என்னால் கொடுக்க முடியாதப்பா, உங்கள் காசு நீ எடுத்துகிட்டு போயிட அப்படின்னு. நான் இதை எடுத்துகிட்டு போய் என்னையா பண்ணுறது, இங்கே போட்டு போகிறேன், பசி எடுக்குது, சாப்பாடு கொடுங்கன்றாரு. அவர் சாப்பாடு உட்கார்ந்த சாப்பாட்டை அப்படியே கொண்டாந்து அந்த விறகு வெட்டி கொடுத்துறாரு. அந்த விறகு வெட்டி சாப்பிட்டு போகிறாரு. மனைவி சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் சாப்பாடு அவனுக்கு கொடுத்துட்டீங்க, நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, இப்போ ஒன்றுமே இல்லையே நம்ம கையில். அப்படியே பரி ஒரு நாள் பசியோடு இருந்தால் என்ன போகுது, ஒன்றும் ஆகாது அப்படின்றாரு. அப்போ ஒரு நாள் என்ன சொல்கிறாங்கன்னா, மனைவி உன்னுடைய புண்ணியத்தை விற்றுட்டு காசு சம்பாதிச்சுட்டு வா அப்படின்னுவாங்க. புண்ணியத்தை விற்றுட்டு காசு சம்பாதி யார் வாங்குவாங்க பின்னும் தெரியல அப்படின்னா, சரி இந்த ராஜா கிட்ட இருக்க ராஜா கிட்ட போங்க, அங்கே விற்றுட்டு காசு வாங்கிட்டு வாங்க அப்படின்னா, சரி என்ன பண்ணுவாங்க, அவர் புறப்பட தயாரான உடனே ஒரு 4 ரொட்டியை சுட்டு கொடுக்குறாங்க. அந்த 4 ரொட்டியை எடுத்துகிட்டு போய் வழியில் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட உட்காரும்போது, ஒரு நாய் வந்து தன்னுடைய 3 குட்டிகளோட நனைஞ்சிட்டு காட்டிலேருந்து ஓடி வந்து அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, ஐயோ பாவமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டி துண்டு போடுவார். அது சாப்பிட்டு மறுபடியும் அவரையே பார்க்கும். அதே மாதிரி 4 ரொட்டி துண்டியும் போட்டுட்டாரு. போட்டுட்டு ஒன்றும் சரி சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்டே போயிட்டு, ராஜாவே என்னுடைய புண்ணியத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. ராஜா சொல்கிறாரு, நீ கொடுத்த 4 ரொட்டி துண்டுகளுக்கும் சமமான பணம் தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, என்னுடைய மனைவி வந்து பதிவிரதை, அவள் தான் சொன்னாள் எனக்கு. சரி நீங்கள் 4 ரொட்டி துண்டுகளுக்கு ஈக்குவலாகவே பொருளை கொடுங்க போதும் அப்படின்னாரு. அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணும் பொருளும் எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டுறாரு. இருக்கிற கஜானா ஃபுல்லாக காலி பண்ணார். அப்போ கூட 4 ரொட்டி துண்டுகளுக்கு ஈக்குவலாக வரவே இல்லை. அவர் சொல்கிறார், அப்பா இனிமேல் என்னால் வாங்க முடியாது, உன் ரொட்டி துண்டுகளுக்கு ஈக்குவலாக என்கிட்ட நீ காசு கிடையாது, நீ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்வார். அவர் என்ன பண்ணுவார், திரும்பி ரொம்ப வருத்தத்தோடு வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார். அப்போ ஒரு சாது வந்து ஒரு பை நிறைய பழங்களை கொடுக்குறாரு. இந்த பழங்களை எடுத்துகிட்டு போய் நீ வீட்டில் சாப்பிடு அப்படின்வார். சரின்ட்டு அதை வாங்கிட்டு வந்து மனைவிகிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் இந்த பழங்கள் நம்ம சாப்பிட்லாம், நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போவார். மனைவி என்ன பண்ணுவான், என்ன பழம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு திறக்கிறாங்க. அதில் இருக்குது பொண்ணு, மணி, பொருள் எல்லாம் நிறைய வைரம் வயிறு எல்லாமே இருக்குது. அப்போ ரொம்ப ஆச்சரியப்படுறான், என்னையா இது பழம் அப்படின்னு சொன்னார், எல்லாமே இதுவாக இருக்குது அப்படின்னா. அந்த அவர் என்ன பண்ணுவார், குளிச்சுட்டு வந்து அந்த பழங்கள் எடுத்துருவார், நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னா. அந்த பழங்கள் சாப்பிட முடியுமா, பாரு என்ன இருக்குது அப்படின்னாரு. உனக்கு எப்படி தெரியும்னா, நீ குளிக்க போகும்போது நான் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் அப்படின்னாரு. அப்போ வந்தது யார், அந்த சாது வந்து கடவுளாக வந்து அவருக்கு உதவி பண்ணியிருக்காரு. இதுதான் கதை. இதை புண்ணியத்தை விற்க முடியுமான்றது நீங்கள் சொல்லுங்கள் சார். புண்ணியத்தை விற்க முடியுமானா மகாபாரதத்தில் ஐயா சொன்னது தான். கர்ணன் மட்டும்தான் அந்த விஷயத்தையே பண்ணி சாதித்து காட்டிட்டான். மரண தருவாயில் அர்ஜுனா விடக்கூடிய அம்பு அவனுடைய உயிரை கொல்லலை, உடலை மட்டுமே துளைக்குது. ஆனால் உயிருக்கு எந்த சேதாரம் இல்லாமல் காப்பாற்றிக்கினே இருக்குது. அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், இவன் செத்தாதாண்டா ஒரு முடிவுக்கு வரும், இவன் இருக்கிற வரைக்கும் மகாபாரத போர் இன்னும் வளர்ந்துக்கினே போகும். அப்போ இவனை கர்ணனை காப்பாற்றுறது யார்? அர்ஜுனன் விடக்கூடிய அம்பு ஒரு சாதாரண மனுஷன் மேலே பட்டதுன்னா அந்த உடம்பை 2ஆ ஒரு மரக்கட்டையை பிளந்து போட்ட மாதிரி 2ஆ கீச்சின்னு தாண்டி போகக்கூடிய அந்த அம்பு கர்ணன் மேலே பட்டுட்டு அப்படியே நிற்கிது. உடலுக்கு மட்டும்தான் வேதனையை கொடுக்குதே தவிர அவன் உயிர் போகலை. அப்போ என்ன பண்ணான், அப்போ இவனை காப்பாற்றக்கூடிய அந்த சக்தியை நாம் கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு பார்க்குறான். அப்போ அவன் தர்மம், அவன் செஞ்ச புண்ணியம் மட்டும்தான் அவனை காப்பாற்றிக்கின்னு இருக்குது. அது வரைக்கும் அவன் கற்றுக்கின அந்த கலை காப்பாற்றலை. அது வரைக்கும் அவன்கிட்ட இருந்த எந்த விஷயமும், அவன் கூட இருந்த நண்பர்களோ யாரும் அவனை காப்பாற்ற வரல. ஒரே ஒரு பொருள், என்ன ஆனாலும் தான் தர்மத்தை கைவிடாமல் செய்வேன், அது எந்த சூழ்நிலை வந்தாலும்னு இருந்த அந்த வைராகத்தினால அவன் செஞ்ச அந்த புண்ணியம் மட்டும்தான் அவன் உயிர் போகாமல் காப்பாற்றினுதுப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கினேன். அந்த புண்ணியத்தையும் கடவுளாகிய கிருஷ்ணன் போய் கையேந்து நிற்கிறான். யாருக்கிட்ட? ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட கடவுள் வந்து, எப்பா எனக்கு நீ தானம் கொடுப்பா,
எதற்கு தானம் கொடுக்க போற? நீ செஞ்ச அந்த புண்ணிய பலம் மொத்தத்தையும் எனக்கு கொடுத்தனா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு கடவுளே வந்து ஒருத்தங்கிட்ட பிச்சை எடுத்தானா அவன் யாருன்னா மகாபாரதத்தில் வந்த அந்த கர்ண பிரபு. அது ஐயா அந்த கர்ணனை பற்றி மிகப்பெரிய இது வரைக்கும் யாரும் சொல்லாத விதமாக ஐயா சொல்லியிருப்பார். அப்போ புண்ணியத்தை முதலாக கொடுக்கக்கூடிய ஒரு வடிவமாக யாருக்கிறான்னா கர்ணன் தான். அவனுக்கு அப்புறம் 1000 பேர் வந்திருப்பாங்க. அப்போ இதே வகையில் யாராவது புண்ணியம் பண்ணுவாங்களா? கர்ணனுக்கு அப்புறம் யாராவது இருக்காங்களான்னா அப்படிப்பட்ட புண்ணியத்தை பண்ணக்கூடியவங்க யாரா இருப்பாங்கன்னா குருமார்கள் மட்டும்தான். குருமார்கள் மட்டும்தான். எல்லா குருமாரும் அப்படி பண்ணிடுவாங்கப்பா அப்படின்னா எல்லா குருமாரெல்லாம் அப்படி பண்ண முடியாது. ஒரு குருமாரு தாங்கிட்ட இருக்கிற சில விஷயங்களை விற்று காசாக்கிடலாம். தாங்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை காட்டினா 4 ரூபாய் கிடைக்கும்னு செய்யக்கூடிய குருமார்கள் இந்த உலகத்தில் அதிகம். ஆனால் தன்னை நம்பி வரக்கூடிய யாரும் நல்லவங்களா பார்க்கறதில்ல, கெட்டவங்களா பார்க்கறதில்ல. அவங்க இந்த கலையை காப்பாற்றுவாங்களான்னு தெரியாது. ஆனால் தன்னை நம்பி வந்துட்டாங்கன்ற ஒரே விஷயத்துக்காக இறைவன்கிட்ட போய் கையேந்து நிற்கிறாரு. யாரு? நம்ம குருநாதர். எப்பா நான் உன்னை கையேந்தி நிற்கிறேன், என்னை நம்பி ஒருத்தரை வந்து நின்றுட்டார். என்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை, ஆனால் உன்னை கையேந்தி நிற்கிற எனக்கு நீ கொடுத்தனா நீ கொடுத்த பொருளை என்னை நம்பி வந்துருக்கிற என் சீடனுக்கும் கொடுப்பேன். அப்போது தன்னுடைய வாழ்நாளெல்லாம் 60 வருடமாக சேர்த்து வச்ச அந்த ஞானத்தை ஒரு முகம் தெரியாத, அவர் நல்லவர் கட்டவராக தெரியாத தன்னை நம்பி வந்த ஒரு சாதாரண சீடனுக்கு அள்ளி கொடுக்குறாரு. அது என்ன பலனு? தவ பலனு. அந்த தவ பலன் தான் அவரை காப்பாற்ற போகுது. அது புண்ணிய பலனும் கூட. ஏன்னா அப்படி தவக்கோலத்தோடு வாழ்ந்தால் அவங்க பாவம் செய்யறதுக்கான வேலையே இல்லை. அப்போ அவங்க செயலெல்லாம் என்ன இருக்கும்? புண்ணிய பலனாக மாறி இருக்கும். ஆனால் எல்லா பலனையும் யார் கொடுக்குறா? தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய சீடனுக்கு ஒரு குருவால கொடுக்குறாருன்னா அது இந்த ஆசிரமத்தில் மட்டும்தான் நடக்குது. அப்படி செஞ்ச யாரு குரு? யாரு? நம்மளுடைய குருநாதர் சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் தான் இன்ன வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு சாமி. கர்ணனுக்கு அடுத்து. சரியான பதில். நான் 6 வருஷமாக இந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டு இருக்கேன் சாமி. இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததே கிடையாது. இது எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு கோயில்லையும் திருப்பதியில் இருக்குது, அங்கே ஒரு ஜீவ சமாதி வந்து சித்தர் அடைஞ்சிருக்காரு. அதே மாதிரி பழனியில் அடைஞ்சிருக்காரு. அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஐயா ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறதுனால கூட்டம் பெருகுது. இன்னும் பெருகி கொண்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயாவுடைய பதில் ரொம்ப சிரிப்போடு சொல்கிறதுனால எனக்கு இன்னும் பல கேள்விகள் கேட்க தோணுது. ஆனால் நேரம் இல்லை, நிறைய பேர் காத்திருப்பாங்க, என்னை திட்டின்னு இருப்பாங்க. அதனால் இத்துடன் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சாமி. நன்றி சாமி. இந்த பிரபஞ்சம் தோன்றியது எப்படி? அது எங்கிருந்து வந்தது? ஆகாயத்திலிருந்து வந்ததும்மா. நேற்று கூட யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க, 5 பஞ்சபூதத்திலையும் உயர்ந்தது எதுன்னு. மண் இருக்குது, நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம். 5 பஞ்சபூதத்திலையும் சிறந்தது ஆகாயம். அதே நேரத்தில் 5 பஞ்சபூதத்திலையும் அழகானது ஆகாயம் இல்லையா? இது சொல்லுவாங்க, மரம் செடி கொடி சோலை மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல சோலை மாதிரி, ஒரு இடத்துல நாற்றம் அடிக்கும். ஒரு இடத்துல காற்று வீசும் போது இதமாக இருக்கும் உடலுக்கு, ஒரு இடத்துல வீசும்போது இந்த காற்று ஏன் அடிக்குதுன்னு திட்ட ஆரம்பிச்சு இல்லையா? ஒரு இடத்துல வெயில் வரும்போது இதமாக இருக்கும், ஒரு இடத்துல வெயில் காயும் போது தாங்கவே முடியாமல் போயிடும். அப்போது எல்லாத்தையும் மனிதன் வாழ்த்துவான், எல்லாத்தையும் திட்டுவான். ஆகாயத்தை மட்டும் எவனும் திட்ட மாட்டான், திட்டவும் முடியாது. அவ்வளோ அழகான பொருள். ஆனால் எல்லா உதயமும் ஆகாயத்திலேருந்து ஆனது தான் சொல்லுமா. ஆனால் எப்போ ஆச்சுன்னு இன்னும் யாராலையும் அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. சும்மா அவன் அறிவு கட்டினதை சொல்லிக்கின்னு இருக்கலாமே தவிர அதை உண்மையான நிலை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழிஞ்சிருக்குது உலகம், ஒவ்வொரு காலகட்டத்தில் உருவாகிருக்குது. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் அது எப்போ அழிஞ்சது, எப்போ உருவாச்சு, எப்படி ஆச்சுன்னு யாராலையும் அக்யூரேட்டாக சொல்லவே முடியாது. சொல்லுமா. நம்ம இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய தியானத்தின் மூலம் அறிய முடியவே முடியாது. சிங்கப்பூர்லேருந்து என்கிட்ட ஒரு கனவு மனைவி வந்தாங்க. அவங்களுக்கு 2 ஆம்பளை பசங்களாம். அவங்க சிங்கப்பூரில் ஒருத்தன் படிக்கிறான் காலேஜில், ஒருத்தன் ஒரு மெட்டீரியல் ஸ்பேர் பார்ட்ஸ் மெட்டீரியல் கடை வச்சுக்கிறான். இந்த ஆளும் வேலை செய்கிறார், நல்லா இருக்கிறாங்க வசதியாக. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க.
வீட்டுக்கு வந்தோடனே கேட்டாங்க. அவருக்கு சொன்னார், நான் பாதி ஞானி சாமின்னார். அப்போவே நான் இது ஒன்றுத்துக்கு உதவாத கேஸுன்ட்டு. ஏன்னா ஒரு உண்மையான ஞானி நான் எப்பவுமே ஞானின்னு பேச மாட்டேன். இந்த ஞானம்னா என்னதுன்னு தெரியாதவன் தான் நான் ஞானி ஞானி ஞானின்னு சொல்லின்னு தெரியும். அவன் கையில் இவ்வளோ கவுரு கட்டிங்கிறான். ஞானிக்கு கவுரே தேவையில்லை. கழுத்தில் ஒரு செயினை போட்டுன்னு அது மேலே உத்ராட்சம்லாம் மாட்டின்னு கிடக்குறான். நான் இமயமலைக்கு வருஷத்தில் 2 வாட்டி போகிறேன் சாமி. ஆமாம், டூரிஸ்ட் எல்லோரும் தான் போகிறேன், நீ மட்டுமா போகிறேன்னு. நீ ஞானிப்பா, ஊர் சுற்றின்னுக்கிற. அதனால தான் ஞானி ஊர் சுற்ற மாட்டான், ஒரு இடத்துல உட்காந்துன்னு இருப்பான். இப்போ என்னை கூட எத்தனையோ நாட்டில் கூப்பிட்டுன்னுக்குறாங்க. நான் சொல்லிட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். நீ என்ன பார்க்கணுன்னு உன்னால் முடிஞ்சா வா, இல்லைன்னா விட்டுடு அப்படின்னுக்கிறேன். ஏன்னா ஒரு ஆன்மீகவாதி வீடு வீடாக போய் சொல்கிறது இல்லை வேலை. உட்கார்ந்த இடத்துன்னு சொல்லணும். அதை கேட்டால் கேட்கட்டும், கேட்க பண்ண போட்டால் தான் ஆன்மீகம். இப்போ மலேசியாவில் எனக்கு கோவில் கட்டி சிலையெல்லாம் கப்பலில் போயிடுச்சு. ஃப்ளைட்டில் போனால் ரேட் ஜாஸ்தியாக இருந்தால் கப்பலில் போயின்னுக்குது. சரி, மலேசியா கூட்டுங்கிறாங்க. அதுவே போக முடியுமா முடியாதான்னு தெரியாதுக்கிறேன் நான். அவர் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி பாதி ஆன்மீகவாதி, நம்ம இமயமலையில் நீ போன சிவபெருமனை பார்த்தியான்னு. பார்க்கல. பின்ன என்னத்துக்கு இமயமலைக்கு போனேன்? டூரிஸ்ட்டு போயின்னுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. இல்லை, எங்கள் சம்சாரத்துக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்ட்டு. நான் போன பிரிவில் என்னவா இருந்தேன் சாமி தெரியல எனக்கு. நான் சொன்னேன், நீ போன பிரிவில் பிச்சை எடுத்துக்கிட்டம்மா, இப்போ எடுக்கிறியம்மான்னு. இல்லை, எடுக்க மாட்டேன்னு. இப்போ 2 புள்ள இருக்குது, நல்லா வாழறது. அதை பார்த்துன்னு போகாத. போன பிரிவில் நான் என்ன பிச்சை எடுத்து போய் எனக்கு புள்ள வேணா, பொண்டாட்டி வேணா, புத்தம் வேணா, நான் போய் பிச்சை எடுக்கணும். எடுப்பியா? சரி, அது பிச்சை கேவலமாக இருந்து எடுக்க மாட்டேன். இல்லை, எடுக்க மாட்டேன். மைசூர் மகாராஜா சாம்ராஜ்ய ஊழியருக்கு தங்கச்சி அந்த போய் பார்க்குங்க இல்லைன்னு முடியுமா? முடியாது. போன ஜென்மத்தினுடைய நிலையை நீ அறிவாளி இறைவன். இந்த உடல்ல கோடி எண்ணங்கள் உதயமாகி அடங்கி போய்க்குது அதுக்குள்ள. ஆனா இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச உடனே அத்தனை எண்ணங்களும் அந்த உடலோட மண்ணோட அழிஞ்சு போகுது. மறுபிறவியில அந்த எண்ணங்கள் வந்ததுன்னா உலகம் விபரீதமா மாறிடும். அதை இறைவன் அந்த உடல் வீழ்ந்தவன் அந்த எண்ணங்கள் அப்படியே அழிச்சிடும். அதனாலதான் உலகம் செழிப்பா வாழுது. ஆனா அந்த எண்ணங்கள் இருந்ததுன்னா உலகம் இன்னாரம் எப்பவோ அழிஞ்சிருக்கும். நீ நானுமே உட்காந்து பேசிருக்க மாட்டேன். நான் ஏன் இப்படி பிச்சைக்காரனா இருக்கணும்? போன வாட்டி ராஜா வந்திருப்பேன், போய் எந்த ஊர்னா பிடிச்சிக்க முடியுமா? அதனால போன வாட்டி என்னவா இருந்தேன், அடுத்த வாட்டி என்னவா இருப்பேன், அது தேவையில்லை. இந்த வாட்டி இருக்கிறேன், இது மட்டும் நிஜம். இந்த உடலை விட்டு உயிர் பிரியத்துக்குள்ள நான் இறைவனை பிடிக்கணும், அதான் என்னுடைய கடமை அப்படின்னு பயணம் பண்ணால் அது அமைதியா இருக்கும் மனசு. மற்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுன்னா மனம் செதறி போயிடுமா. இப்போ இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னவா ஆவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு அதுதான் போன வாட்டி என்னவா இருந்தேன்னு கேட்கறத மாதிரி தான் அடுத்த வாட்டி என்னவா ஆவேன்னு கேட்க போறேன். உயிரோட உன்னுடைய எண்ணங்கள் கலந்தா அடுத்த வாட்டி மனிதனா இருப்பேன். உடலோட உயிரை மறந்து உடலோட எண்ணங்களா இருந்தா உன் கண்ணை எதிர்வேகிற மிருகங்களா கூட இருப்பேன். கடமை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு கீதையில சொல்லியிருக்காங்க சாமி. இப்போ இந்த காலகட்டத்துக்கு அது ஏற்புடைய எந்த காலகட்டத்திலயா இருந்தாலும் சரி. இப்ப நீ ஒரு வேலைக்கு போற, அவன் உன் படிப்பு உன்னுடைய செயலை வச்சு அவன் உனக்கு ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்றான். ஆனா நீ என்ன நினைக்கிற, இந்த சம்பளம் எனக்கு பத்தாது, எனக்கு அதுக்கு மேல 3 மடங்கு ஒன்றை கொடுப்பானா? கெட்டி போடுவான். இல்லை, கொடுக்கறத வாங்கின்னு வேலை செய்தா சம்பளம் வரும். ஆனா ஒரு சாதாரண வயிற்றுக்கு பிழைக்கிற சம்பளத்திலே இந்த மாதிரி கதைன்னா இறைவனுக்காக உழைக்கிறது இல்லை. நீ ஊதியம் எதிர்பார்த்தீங்கன்னா உனக்கு பலன் கிடைக்குமா? சொல்லு. ஏன்னா இறைவன் யாருடைய உழைப்பையும் தொடர்றதே கிடையாது. நீ எவ்வளோ உழைக்கிறியோ அவ்வளோ உழைப்பையும் சேர்த்து வச்சுக்கிற. பெங்களூர்லேருந்து என்னை ஒரு நண்பர் கேட்டார், சாமி நான் இன்னும் இவ்வளோ வருஷமாக கடவுளை தேடினேன், எனக்கு ஒரு சரியான குரு கிடைக்கல, இப்போ மட்டும்தான் நீங்கள் கிடச்சிக்கணும், இன்னும் வரவே இல்லை அவர் சொல்லி 3 வருஷம் ஆச்சு. இது மாதிரி சில பேர் தன்னையே தான் மிகைப்படுத்தின்னு பேசுவாங்க. ஆனால் உதவாதவன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி பேசுகிறான்னாவே இவன் நயா பேசா கூட உதவாதவன் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணணும். அவன் சொல்கிறான், இவ்வளோ நாள் என்ன ஒரு குருவை தேடின கிடைக்கல, இப்போ தான் நீங்கள் கிடச்சிக்கிறீங்க, அது ஏன் இவ்வளோ நாள் கிடைக்கல, இப்போ மட்டும் கிடச்சதுன்னா? கல்யாணம் ஆயிடுச்சாண்ணா? ஆயிடுச்சுண்ணா. பசங்க இருக்குதாண்ணா? இருக்குது அப்படின்னு. கல்யாணத்துக்கெல்லாம் போய்க்கிறியாண்ணா? போய்க்கிறேன். பசங்களை எட்டு போய்க்கிறேன். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு உன் பசங்கள்லாம் எட்டு போய் பார்த்துக்கிறேன். பையனுக்கு 10 வயசு, அங்கே ஒரு கல்யாணம் நடக்குது. பையன் அந்த கல்யாணம் நடக்கிறத பார்த்தான். வீட்டுக்கு வந்தோடனே பையன் கேட்குறான், 10 வயசு பையன், எப்போ அதே மாதிரி கல்யாணம் எனக்கு பண்ணுன்னா பண்ணுவியாப்பா அப்படின்னு. பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? அதுக்கு ஒரு பொறுப்பு வரணும், வளர்ச்சி வரணும், இதெல்லாம் வந்த போதும். இதை தான் கடவுள் பண்ணிங்கிறான் உனக்கு.
உனக்கு எப்போ இது தேவையோ இறைவனுக்கு தெரியும், உனக்கு தெரியாது. நீ எப்போ வேணா எதோ ஒன்றா ஆசைப்படுவேன். உனக்கு எப்போ இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கிறான் அப்போ தான் கிடைக்கும். அதை இப்போ நினச்சிக்கிறான் கிடைச்சது யானை இன்னும் வரான் அவன். அது மாதிரி நிறைய பேர் சும்மா பகட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசின்னு பண்ணுங்க, நிறைய வீணான கேள்விகள் கேட்பானுங்க. உதவாதவன் நினச்சிக்கிறது நான். ஏன்னா நான் பேசுகிறேன், உனக்கு பிடிச்சா பாரு, பிடிக்கலன்னா இது தேவையில்லையா இருந்தாலும் சரியாக பேசலையா தூக்கி போட்டு போ. எனக்கு ஃபோன் பண்ணி நீ சரியா பேசல அப்படின்னு சொல்ற, சரி நான் சரியா பேசல எனக்கு தெரியும், நீ சரியா பேசு உலகத்துக்கு. அது ஏன்னா உன்னால் செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா அப்படி முடியிருவேன், எனக்கு ஃபோன் பண்ண மாட்டான். அப்போ நான் முடிவு பண்றது இது நயா பைசா கூட ஏதோ வேலை வெட்டி இல்லாத கேஸ் இது அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிறது. அது மாதிரி சில விஷயங்களை வாயோட போகும், சில விஷயங்கள் செயலோட போகும், சில விஷயங்கள் மனசோட போகும். இது எல்லாத்தை விட மனசோட போறது தான் கூடவே வரும், மீது எல்லாம் தெருவோட போயிடும். சொல்லுமா. அத காரண காரியத்தோட தான் ஒவ்வொருத்தரும் நம்ம சந்திக்கிறோம். ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறோம். ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் கிடையாது, ஒரு காரியம் இல்லாம ஒரு காரணம் கிடையாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இறைவன் எப்படி இருக்கிறான் நீ வெளியே போய் தேடாது, உன்னை தேடு. இறைவன் எப்படி இருக்கிறான்னு உன்னை தேடினா தான் அது கிடைக்குமே தவிர உலகத்துல தேடினா கிடைக்காது. ஏன்னா உலகமே கடவுளாக தான் இருக்கிறான். அப்புறம் நீ எங்கே எத்த கடவுள்னு சொல்லவே முடியாது. ஆனால் உனக்குள்ளே தேடினா கடவுள் தெரிஞ்சிடுவான் அப்படின்னு. அதனால சொல்லுவேன், கடவுள் எப்படி இருக்கிறான், இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு ஏங்குவது எதுவோ அதுவே கடவுள். இப்போ உன் மூச்சு இருக்குதா இல்லை தெரியாது, தெரியுமா? காட்ட முடியுமா? இருக்கட்டுனா முடியாது. ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொன்ன நீயே இருக்க மாட்டேன். அப்போ அது இருக்குது, அதுவும் ஏங்குது, உன்னையும் ஏக்குது, அதான் கடவுள்.